நாளும் ஒரு ஜெபிக்கிற தேவ மனிதர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு மனிதனை எடுத்து அதன் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் மோசேயை குறித்து நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்தில் இருந்து தாவீதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவீது ஜெபிக்கிற ஒரு மனிதன். அதுதான் நம்ம சங்கீதம் 55 சங்கீதம் 17 வசனத்துல வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஆமேன். அவர் சொல்லுகிறார், நான் அந்தி சந்தி மத்தியான வேளைகள்ல தியானம் பண்ணி முறையிடுவேன். 2 காரியம் அவர் இதுல செய்கிறார். ஒன்னு மெடிடேஷன், 2வது பிரேயர். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடுவேன், ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிப்பேன், ஆண்டவருடைய சமூகத்துல தியானம் பண்ணுவேன், நான் அப்படியே அழுது முறையிடுவேன் என்று சொல்லுகிறார். அந்த எந்த நேரத்துலன்னு பார்த்தீங்கன்னா அந்தி சந்தி மத்தியான வேளை, அதாவது காலை மாலை மத்தியானம், இப்படிப்பட்ட 3 நேரங்களிலும் அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபிக்கிறோம்? கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, காலையில ஜெபிக்கிறோம், எழும்பினோடனே ஜெபம் பண்ணிடுறோம், அப்புறம் வெளியே போகும்போது, சாப்பிடும்போது, அப்புறம் நைட்டு தூங்கும்போது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நல்லா தியானம் பண்ணி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அழுது ஜெபம் பண்றது எத்தனை முறை என்று நீங்க யோசித்து பாருங்கள். சில சமயங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் நம்ம அதிகமா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம். சந்தோஷம் வரும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடுறதே இல்லை. ஆனா இங்க பார்க்கிறோம், தாவீது சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 3 முறை உட்கார்ந்து தேவ பாதத்தில் அமர்ந்து தியானித்து ஜெபித்து அவரை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, நானும் கொஞ்சம் அதிகமாக என்னுடைய ஜெப நேரத்தை நான் கூட்டணும், அதிகமாக நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், எப்போதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட முடியுமோ அப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடணும் என்கிற எண்ணத்தோடு கூட அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார், கூக்குரலுக்கு பதில் கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. குறிப்பாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபிக்கிற மனிதன் தாவீது வாலிப நாட்களிலே, இளம் பிராயத்திலேயே, சிறுவனாய் இருக்கும் பொழுதே அவன் வாழ்க்கையில ஜெபிக்கிற ஒரு ஸ்பாபம் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். காரணம், அவர் வனாந்திரத்தில ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கூட கர்த்தரை துதிப்பார், பாடுவார், அவரை நோக்கி சங்கீர்த்தனம் பண்ணுவார். அந்த பாடலே ஒரு ஜெபமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த ஜெபத்தின் விளைவு அவருடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கும் பொழுது, நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் 1 சாமுவேல் 16 அதிகாரத்துல, அதுல பார்க்கும் பொழுது சாமுவேல் போய் ஈசாயின் வீட்டுல போய் எல்லா சகோதரர்களையும் அவர் கொண்டு வந்து ஜெபிக்கும்படி கொண்டு வருகிறார். அபிஷேகம் பண்ணலாம், யார் என்று பார்க்கலாம் என்று பார்த்த பொழுது ஒவ்வொரு அந்த சகோதரர்களும் வீட்டில் இருந்ததை பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் கூட்டிட்டு வந்து இவனை அபிஷேகம் பண்ணுகிறாரா ஆண்டவர் என்று பார்க்கிறார். தாவீது மாத்திரம் எங்க இருந்தார் என்றால் வனாந்திரத்தில் இருக்கிறார், அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த சின்ன வயசுலேயே அவர் மேல அபிஷேகம் இருந்தது, ஆவியானவர் இறங்கி வந்தார், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அதை 18 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 17, 18 2 வசனத்தையும் வாசிக்கலாம். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் யாரோடு கூட இருப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பெல்லாம் ஆண்டவரை தேடுறோமோ, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, அவரை தொழுது கொள்ளுகிறோமோ, அப்பொழுது அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார். இங்கு தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்கிற வார்த்தையிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது, அவர் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் கூடவே இருக்கிறார்.
அப்ப எல்லா நேரமும் அவர் ஜெபித்ததுனால கர்த்தர் கூடவே இருந்தார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் வாசிப்பதில் தேறினவர். எப்பொழுதுமே இசை கருவிகளை மீட்டி அவர் ஆண்டவரை துதிப்பது வழக்கம், அவரை நோக்கி பாடுவது வழக்கம், அவரை நோக்கி ஜெபிப்பது வழக்கம். இந்த மகனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் வனாந்திரத்திலும் ஜெபிக்கிறவனாய் இருந்தார், வனாந்திரத்திலும் பாடுகிறவனாய் இருந்தபடினால நம்ம எல்லாருக்கும் இதுல டைரக்டா இல்லைனாலும் இன்டைரக்டா இந்த தாவீதுடைய கேரக்டரை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் ஒரு நாளும் சகோதரர்கள் மேல பொறாமை கொண்டதே இல்லை. ஆமேன். அது மாத்திரமல்ல, என் அப்பா மேல ஒரு நாள் கூட குற்றம் சுமத்தினதே இல்லை. என்னைய மட்டும், நான் சின்ன பையன், என்னைய மட்டும், நான் தான் இளையவன். பொதுவா இளையவனுக்கு ரொம்ப மவுசு அதிகம், அதாவது ரொம்ப அன்பு அதிகம். யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசித்தான். காரணம் இள வயது. பெஞ்சமீனையும் அதிகமாய் நேசித்தார். காரணம் சிறிய பிள்ளைகள், கடைசி பிள்ளைகள். ஆனா இங்க பார்த்தா ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்குது. பெரிய பெரிய சகோதரர்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க அல்லது இராணுவத்தில் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. ஆனா இந்த தாவீதை மாத்திரம் வனாந்திரத்துல விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தாவீது ஒரு சந்தர்ப்பத்துல கூட அந்த சகோதரர்கள் மேல பொறாம கொள்ளல. அதே மாதிரி தகப்பன் மேல ஒரு நேரம் கூட குற்றம் சாட்டல. ஆனா அதே வேளையில யாக்கோபுடைய மற்ற பிள்ளைங்க பாத்தீங்கன்னா, அவங்க வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. வீட்டுல இந்த 2 பிள்ளைங்களும் வீட்டுல சுகமாய் இருந்தாங்க. அதை பார்த்து பொறாமை கொண்டார்கள், காய்மக்காரமாய் பார்த்தார்கள், தகப்பனை குற்றம் சாட்டினார்கள். எப்படியாவது இந்த பிள்ளைகள் மகனை அப்படி அழிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க, திட்டம் தீட்டினாங்க. அது மாத்திரமல்ல, யாக்கோவுக்கும் எப்படியாவது அவன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு, அவருக்கு எப்படியாவது ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுல தீவிரமா இருந்தார்கள். பிரியமானவர்களே, ஆனால் இங்கு பார்க்கும் பொழுது தாவீது அதே பொசிஷன்ல இருந்தாலும் இந்த தாவீது சகோதரர்கள் மேலேயோ தகப்பன் மேலேயோ கொஞ்சம் கூட கோபம் கொள்ளல, காய்மக்காரமா இல்லை, அவர்கள் மேல பொறாமப்படலை, குற்றம் சாட்டல. ஏதாவது ஒன்று செஞ்சு எப்படியாவது இவங்களெல்லாம் விரட்டிடணும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் கூட பண்ணலை. அப்போ பாருங்க, ஜெபிக்கிற தாவீதுடைய வாழ்க்கையில அவனுடைய சுபாவங்களை பாருங்க, அவனுடைய குவாலிட்டியை பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு சுபாவம். ஆமேன். எதை குறித்தும் கவலை கிடையாது, எந்த சூழ்நிலை குறித்தும் கவலை கிடையாது, எந்த வசதி குறைவு குறித்து கவலை கிடையாது. எங்க இருந்தாலும் அங்கிருந்து சுரமண்டலத்தை வாசித்து கர்த்தரை துதிக்கிறவனாய், தொழுது கொள்ளுகிறவனாய், அவரை நோக்கி பார்க்கிறவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்கிறவங்களாய் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரை குறித்தும் உங்களுக்கு பொறாமை வராது. இன்னைக்கு ஏன் பொறாமை வருதுன்னா, ஜெப வாழ்க்கையில சரி கிடையாது. அப்படியே ஜெபித்தாலும் தேவைக்காக ஜெபிக்கிற குரூப், அதனாலதான் பொறாமை வந்து விடுகிறது. மாற்றம் தேவை, நம் வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவை. நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்வதில் அர்த்தம் கிடையாது. ஜெபிக்கிற நம் வாழ்க்கையில மாற்றம் இருக்குதா, நம் சுபாவத்துல மாற்றம் இருக்குதா? இன்னும் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறோமா அல்லது மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோமா? குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். காய்மக்காரமா பார்க்குவாங்க சிலர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்ட உடனே காயின் காய்மக்காரமாய் பார்த்தான், காய்மக்காரமாய் பார்த்தான். அந்த ஆபேல் பலி செலுத்தி ஜெபிக்கிறான், ஆண்டவரை நோக்கி ஜெபித்து பலி செலுத்துகிறான், கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அப்பொழுது காயினுக்குள்ளே ஒரு காய்மக்காரம், விரோதம், பழி வாங்கணும், அவனை கொலை செய்யணுங்கிற எண்ணம் வந்து கொலையே செய்து விட்டான். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஜெபிக்கிறவன் சொல்றதுல பெருமையா இருக்கலாம், ஆனா ஜெபிக்கிற நீங்க உங்களுடைய குடும்பத்தாரோடு எப்படி வாழ்றீங்க? குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது? பொறாமையா இருக்குதா? மற்றவங்கெல்லாம் உயர்ந்திருக்கிறாங்க, எனக்கு தானே உயர்வு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மற்றவங்களாம் சுகபோகமா இருக்கிறாங்க, நான் தானே இந்த வனாந்திரத்துல கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க. நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிற தேவன், அவர் நம்மை பார்க்கிற தேவன், அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும், மாற்றம் வரும்.
சோர்ந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் இந்த பொறாமையின் ஆவி, காய்மகாரத்தின் ஆவி, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி, குறை சொல்லுகிற ஆவி, அப்படியே ஏதாவது திட்டம் தீட்டி கீழே விழத்தள்ளணும்னு நினைக்கிற ஆவி, இந்த ஸ்பாவத்தெல்லாம் ஆண்டவரே எடுத்து போட்டுருங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கும் போது அந்த எண்ணம் வரும் பொழுது, இந்த ஸ்பாவம் வேண்டாம் ஆண்டவரே, என் சகோதரர்களை நேசிக்க, என்னை துன்பப்படுத்துகிறவர்களை கூட, என்னை குற்றம் சாட்டுகிறவர்களை கூட மன்னிக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில, உங்களுடைய சுபாவத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேலுக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11, 12ஆம் வசனங்கள். 2 சாமுவேல் 16, 11, 12ஆம் வசனங்கள். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஆமென். இங்க பார்க்கிறோம், தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடும் பொழுது வழியில பார்த்த சீமேயி தாவீதை தூஷிக்கிறான். பேலியாளின் மகனே என்று தூஷிக்கிறான். அப்போ இவர் ஒரு ராஜாதான், ஆனா இந்த சிச்சுவேஷன்ல நெருக்கப்பட்டதினால அவர் தன்னுடைய இடத்தை விட்டு வெளியே ஓடி போய் மறைந்து வாழ விரும்புகிறார். தன்னுடைய சகோதரன், தன்னுடைய மகன் கொலை செய்து விடுவானோ என்கிற பயத்துல ஓடுகிறார். அந்த சூழ்நிலையில அவரை பார்த்து தூஷித்த சீமேயி, ஒருவேளை அவங்க கூட இருக்கிறவங்க சொல்றாங்க இல்லையா, அவனை வெட்டி போட்டுடலாமா, கொலை செய்யலாமா, ராஜாவை நிந்திக்கிறானே, இவ்வளவு வேதனைப்படுத்துகிறானே, சிறுமைப்படுத்துகிறானே, இவன் ஒரு சாதாரண மனுஷன், ஆனால் இந்த ராஜாவை நிந்திக்கிறானே என்று கொலை செய்யலாமா என்று கேட்கும் பொழுதுதான் அவன் தாவீது சொல்லுகிறார், அபிசாயை பார்த்து சொல்லுகிறார், அமைதியா இருங்க. இந்த நேரத்துல கர்த்தர் அனுமதிக்காம இவன் என்னை தூஷிக்க முடியாது, கர்த்தர் என்னை தூஷிக்கட்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த சிறுமையை பார்த்து கர்த்தர் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக என்னை நன்மையை சரி கட்டுவார் என்று தாவீது சொன்னதை பார்க்கிறோம். ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய குவாலிட்டியை பார்த்தீங்களா? ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருகிற அந்த கேரக்டர்ல இருக்கிற ஒரு மாற்றத்தை பார்த்தீங்களா? நமக்கு விரோதமாக யாராவது நிந்திச்சா அட்லீஸ்ட் அவங்ககிட்ட நேரடியா நம்ம மோதாவிட்டாலும் வீட்டில் எவ்வளோ புலம்புவோம்ல, இப்படி சொல்லிட்டாங்கன்னு மற்றவங்களிடத்துல போய் புலம்புவோம், மற்றவங்களிடத்துல போய் சொல்லுவோம், இவங்க அப்படி பேசுறாங்க, இப்படி நிந்திக்கிறாங்க, இப்படி அவமதிக்கிறாங்க என்று சொல்லுவோம். ஆனா தாவீது பாருங்க, அவர் நிந்திக்கட்டும், கர்த்தர் அவனை அனுமதித்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை நிந்திச்சா, உங்களை சிறுமைப்படுத்தினா, உங்களை வேதனைப்படுத்தி பேசினா, உங்களை தூஷித்தால், உங்களை செய்யாத குற்றத்தை செஞ்சாயின்னு சொன்னா, ஒருவேளை செஞ்ச குற்றத்தை கூட அப்படி செஞ்சிட்டான்னு தூற்றினாலும் நீங்க கவலைப்படாதீங்க, அவர்களுக்கு விரோதமாக நீங்க பேசாதீங்க. நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரே நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய சித்தத்தின் படிதான் இவன் பேசுறான், நீங்க கட்டளையிட்டதுனாலதான் பேசுறான், நீங்க அனுமதி கொடுக்கலனா ஒரு வாய் கூட எனக்கு முன்பாக அசைக்கப்பட முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யார் தூஷித்தாலும் தூஷிக்கட்டும்னு விட்டுருங்க, எவ்வளவு பேசினாலும் பேசட்டும்னு விட்டுருங்க. ஏன்னா நம் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்வான்? அவன் தூஷிக்க தான் செய்வான். ஏன்னா அவனுக்கு வாய் இருக்குது, தூஷிக்கட்டும். ஆனா வேற ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய உயர்வை அவனால் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. யார் தூஷிக்கிறாங்களோ வேதத்தை பாருங்க, அவன் நிந்திக்கிற நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். யாராவது நிந்திக்கிறாங்கன்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, எனக்கு நன்மை வரப்போகுது, என்னுடைய வாழ்க்கையில நன்மை வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென்,
ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு தூஷிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளை கர்த்தர் உயர்த்துவார் என்பதை அறிந்திருக்கணும். ஒரு ஜெபிக்கிற மனிதன் அறிந்திருக்கணும். தூஷிக்கட்டும், கவலை இல்லை, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென், ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் உங்களுக்கு விரோதமா வர முடியாது. எந்த மனுஷனுடைய தூஷண வார்த்தைகளும் உங்களை கீழே தள்ள முடியாது. உங்களுடைய பொசிஷன்ல இருந்து கீழே விழத்தள்ள முடியாது. ஆனா ஒன்னே ஒன்று செய்ய முடியும், இப்ப இருக்கிற பொசிஷன்ல இருந்து ஹையர் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஆமேன், ஆமேன். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் வரும். ஒருவேளை அவங்க பேசுறது நமக்கு வருகிற நன்மைகளை தடுப்பது போல இருக்கலாம், ஆனா உண்மை அது கிடையாது. நன்மைகளை அவங்க தடுக்க முடியாது. அவங்க பேச 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 நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். இதை நாம் புரிந்து கொள்ளணும். ஒரு ஜெபிக்கிற மனிதன் புரிந்து கொள்ளணும். ஆமேன். புரிந்து கொண்டாதான் போய் சண்டைக்கு போக மாட்டோம், அவங்களுக்கு சரிக்கு சமமா வாதாட மாட்டோம், அவர்களை பற்றி மற்றவரிடத்துல பேச மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே உமக்கு நன்றி, அவங்க நிந்திக்கட்டும், அவமானப்படுத்தட்டும், தூஷிக்கட்டும், எனக்கு கவலை கிடையாது, நீங்க என்னை உயர்த்துவீங்க, எனக்கு நன்மையை கொடுப்பீங்க, என் வாழ்க்கையில நன்மை பலனாய் வரும் என்று நமக்கு தெரியும் இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா உங்க கேரக்டர்ல காணப்பட வேண்டிய சுபாவம் என்ன? நிறைய பேர் நிந்திக்கும் பொழுது நீங்க அதை பற்றி கவலைப்படாமல், அவங்களுக்கு பதில் நிந்திக்காமல் அமைதலாய் இருக்க வேண்டும். உங்களுடைய சூழ்நிலைக்கு காரணமானவர்களை குற்றம் சாட்டக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. இன்றைக்கு நீங்க இருக்கிற இந்த வனாந்திர வாழ்க்கைக்கு காரணம் யார் என்று தெரிந்தாலும் அதை பற்றி கவலை இல்லாம அந்த வனாந்திர பாதையிலையும் கூட இருக்கிற ஆண்டவரை நாம் துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். 14ஆம் வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இழுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரிது, மனுஷ கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நிந்திக்கிறதை குறித்து சொல்லும் பொழுது உண்மையிலே பாருங்களேன், தாவீது நிந்தனைகளை அவர் அமைதியாய் சகித்தார். அதே போலதான் நம்ம ஏசப்பா கூட அவரை நிந்தித்த பொழுது அவர் அந்த நிந்தனைகளை ஏற்றுக்கொண்டார். நிந்திக்கிறவனுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று சொல்லுகிறார் இல்லையா? இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவரே பெரிய தேவகுமாரன் சொல்லுகிறாரு, இவரையே ரட்சிக்க முடியல, இவர் நம்மளை ரட்சிப்பாரா என்று அவர்கள் பரிகாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள், தலையை துலுக்கினார்கள், தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று சொன்னாரே, இவரே இப்படி சிலுவையில தொங்குகிறாரே என்று சொன்னாங்க. பிசாசு பிடித்தவர்களை சுகமாக்கும் பொழுது இவர் பெயர் செபோலினாலே பிசாசை துரத்துகிறார், இவருக்கு வல்லமை கிடையாதுன்னு சொன்னாங்க. அவங்க பிறப்பை குறித்து நிந்தனை, வளர்ப்பை குறித்து நிந்தனை, குடும்பத்தை குறித்து நிந்தனை, அவங்க அப்பா செஞ்ச தொழிலை குறித்து நிந்தனை, அவர் செய்த ஊழியத்துல நிந்தனை, கடைசியில அவர் சாகும்போதும் நிந்தனை, எல்லா சூழ்நிலையிலும் நிந்தனை. ஆனா ஜெபிக்கிற இயேசு எல்லா நிந்தனைகளையும் சகித்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை பாருங்கள். கொடிய இடுக்கண்ல நாங்கள் விழுந்திருக்கிறோம், இந்த நேரத்துல மனுஷன் கைகளில் விழாதிருப்போமாக, கர்த்தர் கையில் விழுவோமாக. ஆமென். இப்ப பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டார் தாவீது. பெரிய வேலை கூட இல்லை, பெரிய பாவம் கூட இல்லை, ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஜனங்களை எண்ணிக்கை இட்டார், ஒரு சென்சார் கணக்கு எடுத்தார், அவ்வளவுதான். எத்தனை பேர் இருக்காங்க, யுத்தத்துக்கு போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, 20 வயதுக்கு கீழே உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க என்று கோத்திரமாக எண்ணினார்.
இது கர்த்தருடைய பார்வையில ஒரு பாவமாக எண்ணினபடினால ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு சங்காரத்தை உண்டாக்கும்படி கோபப்பட்டு தீர்க்கதரிசி மூலமாக 3 வாதைகளை வைக்கிறார். அந்த 3 வாதையுமே பயங்கரமான வாதை தான். அந்த சூழ்நிலையில தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஜெபிக்கிறவன் ஆனால் கொடிய இடுக்கண்ல அகப்பட்ட சூழ்நிலையில அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய கையில விழுந்துருவோம். ஆமென். கர்த்தருடைய கையில விழுந்துருவோம். பெரிய பிரச்சனை இருக்குது, கொடிய இடுக்கண் இருக்குது, உண்மைதான். ஆனா கர்த்தருடைய கையில விழுந்துருவோம் என்று அவர் விழுந்தார். மனுஷனுடைய கையில விழாதிருப்போமாக. பிரியமானவர்களே, பிரச்சனைகள் வரும் பொழுது, சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் பொழுது ஒரு ஜெபிக்கிறவனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தர் பாதத்துல விழுந்துருவான். அவ்வளவுதான், ஃபிளாட். ஆண்டவருடைய பாதத்துல சரண்டர். ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியல, நான் பாவம் செஞ்சேன், உண்மைதான். ஆனா இந்த நேரத்துல உங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை என்று சொல்லி தேவனுடைய பாதத்துல விழுந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் கையில விழுந்திருக்கலாம், மனுஷன் கையில விழுந்திருந்தாலும் ஒரு தப்புவிக்கப்பட்டிருக்கலாம் சில சமயங்கள்ல. ஆனா மனுஷன் கையில விழமாட்டேன், கர்த்தருடைய கரத்துல விழுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல விழுந்ததை பார்க்கிறோம். காரணம், ஜெபிக்கிற தாவீதுக்கு தெரியும், கர்த்தர் பாதத்துல விழுந்துட்டா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் பாதத்துல விழுந்துட்டா அவருடைய இரக்கங்கள் பெரியது, அவருடைய கிருபைகள் மகா பெரியவைகள், அது போதும் எனக்கு என்று உணர்ந்திருந்தார். ஆமேன். இன்னைக்கு பாருங்க, ஜெபிக்காதவங்க தான் உங்களுக்கு தெரியும் நிறைய ரெக்கமெண்டேஷனை தேடிட்டு போவாங்க. ஜெபிக்காதவங்க தான் மனுஷனையே பிரியப்படுத்திட்டு போவாங்க. ஜெபிக்காதவங்க தான் எந்த மனுஷனுக்கு என்ன செஞ்சா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, எந்த மனுஷனிடத்துல போய் அவரை ப்ளீஸ் பண்ணி உயர்த்தி உயர்த்தி பேசினா அவர் எனக்கு உதவி செய்வாங்க என்று சொல்லி மனுஷனுக்கு மேலேயே நம்பிக்கையா இருப்பாங்க. மனுஷன் மேலேயே அவங்க நம்பிக்கையோடு அவங்க கூடயே இருப்பாங்க. அவங்களையே பத்தி புகழ்ந்து 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 பேசிட்டே இருப்பாங்க. தனக்கு ஒரு காரியம் சாதிக்கப்படணும்னா மனுஷன்கிட்டயே போய் இருக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? ஆனா ஜெபிக்கிற மனிதன், ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன் எந்த சூழ்நிலையிலும் மனுஷனுடைய பாதத்துல விழமாட்டான், மனுஷனுடைய பக்கத்துல கூட போக மாட்டான், மனுஷனைய ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்கவே மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, மனுஷர்களை நாடி தேடக்கூடாது, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. இந்த மனிதனால எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணார்னா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று மனுஷனை ப்ளீஸ் பண்ணவே கூடாது. ஆமேன். அதே வேளையில ஜெபிக்கிற மனுஷங்களை பாருங்களேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு ஆண்டவரையே சார்ந்திருப்பார்கள். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களா, அல்லது உங்களுடைய தேவைக்காக மனுஷனையே நோக்கி பார்க்கிறீங்களா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஜெபம் பண்றோம், ஆண்டவரே இந்த கடனை அடைக்கணும்னு ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என் குடும்பத்துல பிரச்சனைகளை மாற்றணும்னு ஜெபிக்கிறோம். ஆனா ஜெபம் பண்ணிட்டு திரும்பவும் பிரச்சனை மாறாமல் இருக்கும் பொழுது, கொடிய இடுக்கண்ல அகப்பட்டது போல இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? திரும்ப போய் மனிதர்கள் பாதத்துல விழுந்துடுறோம், மனிதர்கள் கைகளில் விழுந்துடுறோம், மனிதர்களை பார்த்து பேசுகிறோம் இல்லையா? இன்றைக்கு நீங்க உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. நான் தேவ மனுஷி தானே, நான் ஜெபிக்கிற ஒரு பிள்ளை தானே, அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஸ்வாபத்துல ஒரு மாற்றம் காணப்படணுமே, என்னுடைய ஸ்வாபத்துல ஒரு மாற்றம் காணப்படணுமே, நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கணுமே என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட கர்த்தருடைய கைகள்ல விழுந்துருங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேதத்துல நிறைய தேவ மனிதர்களை பார்க்கிறோம். ஆசா ராஜா சொல்லுகிறார், பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆகவே மனுஷனுடைய கைகள்ல நான் விழாதிருப்பேனாக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்கு தெரியும், யோசபாத் ராஜா முற்றிலும் பயங்கரமான சூழ்நிலை வந்த பொழுது அவர் என்ன செய்தார் உங்களுக்கு தெரியும்? ஆண்டவருடைய கரத்துல விழுந்துட்டார்.
ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துட்டார். அவருடைய மக்கள் எண்ணிக்கை கம்மி தான், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் கம்மி தான். ஆனாலும் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்ததுனால கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிட்டார். எசேக்கியா ராஜா வாழ்க்கையில கர்த்தருடைய பாதத்தில் விழுந்ததுனால ஒரு பெரிய வெற்றியை உண்டாக்குனதை பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் நீங்க விழுறீங்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஆமேன், இரக்கம் செய்வார். அதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே என் வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும், உம்மையே நோக்கி இருக்கும். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். என்னுடைய செய்தி முடியல, ஆனா தேவனுடைய பாதத்தில், அப்பா நான் மனுஷன் கையில விழமாட்டேன், உங்க கையில விழுறப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது லேசான காரியம். ஆண்டவரே நான் உங்க பாதத்துல விழுறப்பா, நீங்க உதவி செய்யுங்க. இன்னைக்கு கொடிய இடுக்கண்ல இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. மனுஷன் கையில விழமாட்டேன்னு சொல்லுங்க, மனுஷனை நோக்கி பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்க. உங்க பாதத்துல விழுறேன்னு பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. ஏசப்பா ஜெபிக்கிறேன், ஆனா சூழ்நிலை வித்தியாசமா இருக்கும் பொழுது, கஷ்டமா இருக்கும் பொழுது உங்களை விட்டுட்டு ஆண்டவரே மனுஷன்ட்ட போயிடுறேனே, அந்த ஸ்பாவத்தை எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க. எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து அப்பா நான் மனுஷனுடைய கைகள்ல விழமாட்டேன்னு சொல்றாங்களோ, மனுஷன் பாதத்துல விழமாட்டேன்னு சொல்றாங்களோ, அவர்களை கத்த தூக்கி எடுப்பீராக, உயர்த்துவீராக, அவர்களுக்கு உதவி செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியத்துக்காக இப்பொழுது அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன், கடன் பிரச்சனை, இனி என்னால வாழ முடியாதுன்னு சொல்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் மனம் இறங்கும் அப்பா. இன்றைக்கு அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷன் கனிகள்ல விழாதபடிக்கு உம்முடைய பாதத்துல விழகிற அந்த அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. ஒருபோதும் கை விடுவதே இல்லை, ஒருபோதும் கை விடுவதே இல்லை. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அவருடைய பாதத்துல விழுந்துருங்களேன், ஒரு போதும் அவர் கைவிடவே மாட்டார். ஆமேன். பாதத்திலே விழுந்த பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது ராஜா பலி செலுத்தினார். கர்த்தர் அந்த தூதனை பார்த்து, போதும், இம்மட்டில் நிறுத்து, உன் வாளை பட்டயத்தை உன் உரையில் போடு என்று சொல்லி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் வரும் பொழுது கர்த்தர் சொல்லிடுவாரு, போதும் போதும், உன் வாயை மூடு, உன் பட்டயத்தை உரையில் போடு என்று ஆண்டவர் சொல்லிடுவார். கவலையே படாதீங்க. இன்னொரு காரியம், இந்த ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு ஸ்பாவம் என்ன? அதே அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 10ஆம் வசனம். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது.
அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான். 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். இங்க பார்க்கிறோம், ஆண்டவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிற காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் பாவம் செய்த ஆண்டவரே, நான் புத்தீனமா செய்த ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று மன்னிப்பு கேட்கிறதை பார்க்கிறோம். ஜெபிக்கிற ஒரு மனிதன் தவறி பாவம் செய்யலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெபிக்கிறவன் பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஜெபிக்கிறவன் பாவம் செய்வானா? செய்வான். ஜெபிக்கிறவனால பாவம் செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஜெபிக்கிறவர்களும் பாவம் செய்வார்கள். ஜெபிக்கிறவங்களுக்கும் பிசாசு சோதனைகளை கொண்டு வருவான், பாவ சோதனைகளை கொண்டு வருவான். விழுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் ஜெபிக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்வான், தன்னுடைய பாவங்களை அட்மிட் பண்ணி கொள்வான். நான் தான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில ஜெபிக்கிற மனைவிகள் உங்களுடைய தவறுகளை, புத்தீனமாய் செய்த காரியங்களை ஒத்துக்கொள்றீங்களா? அல்லது ஏவாளை மாதிரி அவங்க தான், இவங்களால தான், என் கணவரால தான், என் பிள்ளைகளால தான் இப்படி பிரச்சனைன்னு மற்றவர்களை கை காட்டுறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜெபிக்கிறீங்களே, ஆலயத்துக்கு போறீங்களே, ஆனால் ஏன் மற்றவர்களை காய் காட்டுறீங்க? குடும்பத்தில் பிரச்சனை வரும் பொழுது சொல்லுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அவங்களால, என் பிள்ளையால, என் மனைவியால, என் புருஷனால இப்படி மற்றவர்களையே நீங்க குற்றம் சாட்டாதீங்க, மற்றவர்களையே கை நீட்டாதீங்க. ஜெபிக்கிறவங்களா இருந்தா மற்றவர்களை கை நீட்டுறதுக்கு பதிலா தன்னை கை நீட்டி பார்ப்பான், தன்னை சோதித்து பார்ப்பான், தன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்துவான், தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்வான். ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என் சுபாவம் மாறணும். ஜெபிக்கிறேன்னு சொல்றேன், ஆனா சுபாவத்துல மாற்றம் இல்லையே. அடிக்கடி கோவப்படுறேனே, வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு நான் தான் காரணம், ஆனா நான் மற்றவர்களையே கை காட்டுறேனே என்று நீங்க சொல்லாமல் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை ஒரு விசை மன்னியும். ஆமேன். தாவீது பாருங்க, நிறைய சந்தர்ப்பங்கள்ல அன்றைக்கு கூட பாவத்துல ஆரம்பத்துல விழுந்த பொழுதும் அவர் மன்னிப்பு கேட்கிறார். என்னை மன்னியும் ஆண்டவரே. 51ஆம் சங்கீதம் முழுவதும் பாவ அறிக்கை ஜெபம். நொறுங்குண்ட இருதயத்தோடு என்னை மன்னியும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் மன்னித்தார், தூக்கி எடுத்தார். ஜெபிக்கிறேன்னு சொல்றவங்க பெருமையிலா இருக்கக்கூடாது. நிறைய ஜெபிக்கிறவங்களை பார்த்துட்டேன், ஜெபிக்கிறவங்களுக்குள்ளே ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை. இன்னைக்கு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. அதற்கு பதிலாக தன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கொள்றது, தன்னுடைய குடும்பத்துக்கு பிரச்சனைக்கு காரணம் நான் தான் என்று தன்னையே ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்துவதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை மன்னியும், நான் தானே பாவம் செஞ்சேன், என் குடும்பம் கஷ்டப்படுதே, நான் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் என்னுடைய ஆஃபீஸில் எல்லாரும் தப்பு கஷ்டப்படுறாங்களே, நான் செய்த பாவத்தின் நிமித்தம் என்னுடைய கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே என்று ஒத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய தவறை ஒத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை வெளியரங்கமாக மனிதர்களிடத்துல போய் மன்னிப்பு கேட்க முடியாவிட்டாலும் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, என்னை மன்னியும், நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னியும்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த பாவத்தினின்று உங்களை விடுதலையாக்கி எல்லா அநியாயங்களுக்கும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல பாவங்களை மறைக்காதீங்க. ஆண்டவருக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சம்.
நீங்க பேசுனது இன்னைக்கு உங்களுக்கு மறந்திருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது, நடந்து கொண்டது, நீங்கள் மறைத்து வைத்தது, பயங்கரமான பிரச்சனைகள் பண்ணினது இன்னைக்கு நீங்க மறந்திருக்கலாம், மனுஷர்கள் கூட மறந்திருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு ஞாபகத்துல இருக்கும். ஆனா என்றைக்கு நீங்க பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கிறீங்களோ அன்றோடு கூட அந்த பாவத்தை அவர் மன்னித்து விடுவார். ஆனா மனுஷன் 10 வருஷமானாலும் மன்னிக்க மாட்டான். அதான் மனுஷன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒத்துக்கொள்ளுங்கள், நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுங்க. என்னுடைய பாவத்தினாலதான் என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைன்னு ஒத்துக்கொள்ளுங்க. என் பாவத்தினாலதான் என்னுடைய ஆசீர்வாதம், எனக்கு நன்மை தடைப்பட்டு இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பங்களில அற்புதங்களையும் அதிசயங்களையும் கட்டளையிடுவார். சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஜெபிக்கிற மனிதனுடைய ஸ்பாவத்தில் காணப்படுகிற மாற்றம், அவன் மற்றவர்களுக்கு விரோதமாக நினைக்க மாட்டான், மற்றவர்களுக்கு விரோதமாக தீங்கு செய்ய மாட்டான். அவன் பயங்கரமான பிளான் பண்ணி மற்றவங்களை கவுக்கணும்னு நினைக்க மாட்டான். அமைதியாய் ஆண்டவருடைய கரத்தில் விட்டுருவான். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற ஒரு மனிதன் நிந்தனைகளை அவன் சகித்து கொள்வான், நிந்தனைகளை ஏற்றுக்கொள்வான். நிந்திக்கிறவங்களை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று ஒத்துக்கொள்வான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு மனிதன் கொடிய இடுக்கண் வரும் பொழுது மனுஷனுடைய கைகளை விழமாட்டான். மனுஷனை ப்ளீஸ் பண்ணி அவனுடைய ரெக்கமெண்டேஷனுக்காக காத்து கிடக்க மாட்டான். கர்த்தருடைய பாதத்துல விழுந்து கிடப்பான், கர்த்தருடைய கைகள்ல விழுந்து கிடப்பான். ஜெபிக்கிறவனுடைய ஸ்பாபம் என்ன? தன்னுடைய அக்கிரமங்களை, தன்னுடைய பாவங்களை, தன் நிமித்தம் ஜனங்கள் படுகிற பிரச்சனைக்கு தான் காரணம் என்பதை அறிகிறது மாத்திரமல்ல, ஒத்துக்கொள்வான். கர்த்தருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்பான். ஆமேன். கடைசியா இன்னொரு காரியம், ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில வருகிற ஸ்பாபத்தில் வருகிற மாற்றம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாவின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஆமேன். இந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். காரணம், அவர் ஜெபிக்கிறவர், அந்தி சந்தி மத்தியான வேளையில ஜெபிக்கிறவர். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அது வனாந்திரமா இருந்தாலும், அரண்மனையா இருந்தாலும், வீடா இருந்தாலும், யுத்த களமா இருந்தாலும், அது கெபியா இருந்தாலும், ஒளித்து கொண்டிருக்கிற ஸ்தலமாய் இருந்தாலும் அவர் ஜெபிக்கிறவர். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை நான் கண்டேன், அவனை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். அவன் எனக்கு சித்தமானவைகளை செய்வான். ஆமேன். ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? தேவனுக்கு சித்தமானவைகளை செய்வான். தனக்கு சித்தமானவைகளை அல்ல, தனக்கு விருப்பமானவைகளை அல்ல, தேவனுக்கு சித்தமானவைகளை செய்வான். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த அதிகாரத்தின் 36ஆம் வசனத்தை வாசிங்க. 36ஆம் வசனம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். இந்த இடத்திலே பார்க்கிறோம், தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். ஆமேன். ஹல்லேலூயா. தாவீது வாழ்ந்த காலத்துல, தன்னுடைய காலத்துல அவன் தேவனுடைய சித்தம் செய்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனா இருக்கணும். ஜெபிக்கிறவனுக்கு தான் தேவ சித்தம் வெளிப்படுத்தப்படும். ஜெபிக்காதவனுக்கு தேவ சித்தம் வெளிப்படுத்தப்படாது. அதே வேளையில தேவ சித்தம் வெளிப்படுத்தப்பட்ட பிறகும் அந்த
அந்த சித்தத்தை விட்டு விலகி ஓடுகிறவனாக அல்ல, சித்தத்தின்படி நடக்கிறவனாக தாவீது காணப்பட்டார். யோனாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். நீ தர்ஷீஷுக்கு போகாத, நினிவேக்கு போ, அங்க இருக்கிற மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க, அவர்களோடு கூட பேசு, அவர்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவேன், அதற்காக உன்னை தெரிந்து கொண்டேன், இந்த சித்தத்தை நீ செய்யணும் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆனால் இந்த யோனா தேவ சித்தத்தை விட்டு மீறி அவன் வழி விலகி போன பொழுது பாருங்க, கர்த்தர் அவனை கண்டார். அந்த ஒரு பெரிய புயல் காற்று, ஒரு நெருக்கடி வந்தது, மீனின் வயிற்றுக்குள்ள போனாரு. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே உங்க சித்தப்படி நான் நினிவேக்கு போகிறேன். அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் நினிவேக்கு போனார். ஒரு பெரிய பட்டணத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானதை நாம் பார்க்கிறோம். தேவ சித்தத்தின்படி வாழ்கிற மனிதர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். யார் தேவ சித்தத்தின்படி வாழ்வார்கள்னா, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவங்க தான் தேவ திட்டத்தின்படி, தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை முடிப்பார்கள். ஆமேன். ஆரம்பத்துல தேவ சித்தம் செஞ்சுட்டு மத்தியில அல்லது இறுதியில தேவ சித்தத்தை விட்டு மீறி போறது ஆண்டவருக்கு பிடிக்காது. கடைசி வரை, இறுதி வரை, ஓட்டம் முடிகிற வரை, நம் நாட்கள் பிரியும் வரை தேவ சித்தத்தின்படி வாழணும். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், தாவீது ராஜா தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தான். தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தான். எப்படி நீங்க சொல்றீங்க, தன்னுடைய சித்தத்தின்படி தானே ஆரம்பத்துல வாழ்ந்தான் என்று நீங்க நினைக்கலாம். இல்ல, கடைசி கட்டம் வரும் பொழுது தேவ சித்தத்துக்கு கம்ப்ளீட்டா, டோட்டலா தன்னை அர்ப்பணித்தான். ஆமேன். எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சவுல் அபிஷேகம் பெற்றவன், ஆனால் தாவீதுக்கு விரோதமா எழும்பின பொழுது அவன் மேல கையே போடல. காரணம், அவருக்கு தெரியும், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கையை போடுவது தேவ சித்தம் அல்ல. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை மதிக்கணும், ஹானர் பண்ணணும். அது தேவனையே மதிப்பதற்கு, ஹானர் பண்ணுவதற்கு அடையாளம். ஆனா இன்னைக்கு நம்ம தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமா எவ்வளவு துணிகரமா நம்ம பேசுறோம். அன்னைக்கு சவுலுக்கு விரோதமாக ஒண்ணுமே செய்யல, தேவ திட்டத்தின்படி, சித்தத்தின்படி நடந்தார். ஆமேன். அது மாத்திரமல்ல, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தம் என்ன? நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவது தேவ சித்தம். இங்க பார்க்கிறோம், தாவீதுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார், தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். ஆமேன். இவருக்கு ஒரு சித்தம், தாவீது ராஜாவுக்கு ஒரு சித்தம். என்ன சித்தம்? நானே ஆலயத்தை கட்டணும். அதனால கற்களை எல்லாம் சேகரித்து வைத்தார், பணத்தை, பொன்னை, பொருளை எல்லாவற்றையும் சேகரித்து வைத்தார். அவருடைய ஆசை, நான் சர்ச்சு கட்டிடணும். ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்ன? இவன் சர்ச்சு கட்டக்கூடாது, ஆலயம் கட்டக்கூடாது, சாலமோன் ராஜா தான் ஆலயத்தை கட்டணும். உடனே ஒப்பு கொடுத்துட்டான். ஏன் ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ ஆசையா இருக்கு, நான் ஆலயத்தை கட்ட எவ்வளோ விரும்புறேன்னு சொல்லல. ஓகே ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்தான். அது மாத்திரமல்ல, அவன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி நடந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஜெபிக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய ஸ்பாவத்துல தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிப்பான். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? தேவ சித்தம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்க சித்தம் நிறைவேறணும். என்னுடைய சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா. ஆண்டவரே, என்னையே உம்முடைய கரத்தில் படைக்கிறேன். நிறைய பாடல்கள். தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன். உங்க கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இப்படி பக்தர்கள் எல்லாரும் பாடினாங்க, தங்க வாழ்க்கையிலிருந்து பாடினாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பாட போறோம். உங்க சித்தம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி
ஆண்டவருடைய கரத்துல டோட்டலா ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்க ஜெபிக்கிற மனிதர்களா இருந்தால், சகோதரியா இருந்தா, என்னுடைய சித்தம் அல்ல உங்க சித்தம் நிறைவேறட்டும் என்று என்னோடு கூட இணைந்து, பிள்ளைகளோடு கூட இணைந்து பாடி ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுப்போமா? நிறைவேற இனியும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள் பலமாக தொனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற இனியும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள் பலமாக தொனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. ஞானிக்கு மேல் சூரித்திரா தாங்கிட பலனளிப்பார். ஞானிக்கு மேல் சூரித்திரா தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற இனியும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள் பலமாக தொனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற இனியும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சித்தம் போதும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்றாங்களோ, அவர்கள் வாழ்க்கையில உங்க சித்தம் நிறைவேறட்டும் ஐயா. ஒரு ஜெபிக்கிறவனுடைய குவாலிட்டி என்று எங்களுக்கு நிறைய காரியங்களை தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்களும் அப்படியே வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற நிந்தைகள் மாறட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. எப்படிப்பட்ட கொடிய இடுக்கண்ல இருந்தாலும் உம்மை நோக்கி அவர்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவரை தப்புவிப்பீராக. இடுக்கண்களை விலக்கி மீட்டுக் கொள்வீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. என்னென்ன பிரச்சனைகளோடு இன்னைக்கு வந்து இந்த செய்தியை கேட்டாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. சுகத்தை கொடுங்கப்பா. ஆரோக்கியமே இல்லை, வேதனையோடு இருக்கிறேன் என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ, உங்களுடைய பாதத்துல விழுறேன், உங்க கையில விழுறேன் என்று சொல்லுகிறாங்களோ, அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, குடும்ப பிரச்சனைகள் மாறுவதாக, ஆண்டவரே வாதைகள், ஆண்டவரே வியாதிகள் மறைந்து போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண தடைகள் மாறட்டும், குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. நீங்க தான் சரணாகதின்னு யாரெல்லாம் விழுந்தாங்களோ அவர்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அவர்களை வாளாக்காமல் தலையாக்குவீராக, கீழாகாமல் மேலாவர்களாக உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்க. எந்த இடத்துல வெட்கம் அனுபவித்தார்களோ அதே இடத்துல உம்முடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நிற்கட்டும் ஐயா. எந்த இடத்துல ஆண்டவரே யூதா ஜனங்களுக்கு பயந்து ஓடினார்களோ அதே இடத்துல யூதா ஜனங்களுக்கு ராஜாவாக ஆண்டவரே தாவீதை மாற்றினீரே, அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரட்டும், மாற்றங்கள் வரட்டும். நிந்தைகளை சகிக்கட்டும், நிந்தைகள் மாறட்டும், நிந்தைகள் புரட்டப்படட்டும் ஐயா. கில்காலுக்கு உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருவீராக, ஆசீர்வதிப்பீராக ராஜா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.